இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகும் ஒரு முக்கியமான விரதத்தின் பெயர் வரமகா லட்சுமி விரதம். இந்த விரதம் பெண்களின் செல்வம், சௌபாகியம், ஆரோக்கியம் மற்றும் குடும்ப நலனுக்காக விரதமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாள் மகாலட்சுமி தேவியை பூஜிக்க ஒரு நட்சந்திரமான நாள். இந்த விரதத்திற்கு பின்னே ஒரு பழங்கால புராணக் கதை உள்ளது. பாண்டிய நாட்டில் இருந்த ஒரு சரவதா என்ற துணிவான பக்தியான பெண் ஒருநாள் நதி அருகே நீராடச் சென்றாள். அங்கு புனித பெண்கள் லட்சுமி தேவியை ஆராதித்து விரதம் செய்து கொண்டிருந்தனர். அவர்களிடம் சரவதா, நீங்கள் என்ன விரதம் செய்கிறீர்கள் என்று கேட்டாள். அவர்கள் கூறினார்கள், இது வரமகா லட்சுமி விரதம். இதில் பக்தியுடன் லட்சுமி தேவியை பூஜை செய்தால் குடும்பத்தில் சௌபாக்கியம், செல்வம், நல்வாழ்வு கிடைக்கும். இதைக் கேட்ட சரவதா மிகுந்த ஆர்வத்துடன் விரதத்தை செய்தாள். அவளது பக்தி மிகுந்தது. அதை பார்த்த மகாலட்சுமி தேவி அவளது முன் தோன்றி, நீ என் மீது கொண்ட பக்திக்காக உன் வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் தருகிறேன். நீயும் உன் வழிவந்த பெண்களும் இந்த விரதத்தைச் செய்தால் நன்மை அடைவீர்கள் என ஆசீர்வதித்தாள். அதன் பிறகு இந்த விரதம் பல பெண்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வரமகா லட்சுமி விரதம் ஆடி மாதத்தில் வரும் சுக்கிரபாக்ஷம் வெள்ளிக்கிழமை அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் மகாலட்சுமியின் 8 வடிவங்களும் ஒரே நேரத்தில் பூஜிக்கப்படுகின்றன. அவை ஆதிலட்சுமி, தனலட்சுமி, வியலட்சுமி, சௌபாக்கியலட்சுமி, சாந்தனலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, தான்யலட்சுமி. இந்த 8 லட்சுமிகளும் சேர்ந்து ஒருவருக்கு செல்வம், கல்வி, நற்குணம், புத்தி, நீண்ட ஆயுள், நல்வாழ்வு ஆகியவற்றைக் கொடுக்கிறார்கள். விரத நாளில் பெண்கள் காலையிலே எழுந்து வீடுகளைச் சுத்தம் செய்து குளித்து புதிய புடவையுடன் லட்சுமி பூஜைக்கு தயாராகிறார்கள். 1ஆம் மகாலட்சுமி பட்டம் அல்லது கலசம் அமைக்கப்படுகிறது. 2ஆம் பூ, மஞ்சள், குங்குமம், கற்பூரம், சந்தனம், விலை, ஏலக்காய் போன்றவற்றுடன் பூஜை செய்யப்படுகிறது. 3வது சிறந்த தீபம் ஏற்றப்பட்டு லட்சுமி அஷ்டோத்திரம், ஸ்ரீ சுக்தம் போன்ற மந்திரங்கள் பாராயணம் செய்யப்படுகிறது. 4வது அன்னப்பிரசாதம், சுண்டல், வியாழம், பாயசம் போன்ற நைவேத்தியங்கள் செலுத்தப்படுகிறது. 5ஆம் மகாலட்சுமி தேவிக்கு பட்டு, நகைகள் அணிவித்து அலங்காரம் செய்யப்படுகிறது. இதற்குப் பிறகு கதை சொல்லல், விரதக் கதை சொல்லி மஞ்சள் மற்றும் குங்குமம் பரிமாறப்படுகிறது. இந்த விரதத்தை நம்பிக்கையுடன் செய்பவர்கள் குடும்பத்தில் சாந்தியும் சௌபாக்கியமும் பெறுவார்கள். கணவர் மற்றும் பிள்ளைகள் நலமாக இருப்பார்கள். பொருளாதாரமாக மேம்படுவார்கள். அனைத்து நன்மைகளும் ஒரே நேரத்தில் பெறப்படும் என்பது நம்பிக்கை. இந்த வரமகா லட்சுமி விரதத்தில் நம் மனம், வீடு, குடும்பம் எல்லாம் நன்மை பெறட்டும். மகாலட்சுமியின் அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் குடும்பத்தில் என்றும் நிலைத்திருக்கட்டும். வரமகா லட்சுமி நமக்கெல்லாம் வாழ்வில் செழிப்பையும் சாந்தியையும் கொடுக்கட்டும். உங்களுக்கு வரமகா லட்சுமி பிடிக்குமென்றால் கருத்துப் பகுதியில் ஓம் லட்சுமி என்று எழுதுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒரு லைக் போடுங்கள்.